சரியா வயசுக்கு வந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு வந்தாச்சு. யாரு வயசுக்கு வந்து உன்னதான்டா உன்னதான். மரியாதை மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? ஊர்ல எல்லாம் எப்படி வயசுக்கு வந்த பொண்ணுங்களை சடங்கு சம்பிரதாயம் பண்ணி தான் வெளியே கூடுவாங்க. அந்த மாதிரி உன்னை வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்ணி தான் வெளியே கூப்பிட வேண்டியதா இருக்கு. வயசான கிளவிடி நம்ம வயசுக்கு வந்து பொண்ணுன்னு சொல்ற இப்படி எல்லாம புருஷனை பேசுறது. அதான் என் புருஷனை பொண்ணா வளர்த்து எப்பவும் போல கமெண்ட்ல வந்து கிளிங்க அக்கா புருஷனை கேவலமா பேசுறா. ஏமா என் புருஷனை நான் பொண்ணாதான் வளர்த்திட்டு இருக்கேன். அவ்வளவு வீட்டுக்குள்ளேயே அடக்கி வளர்த்திட்டு இருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு வெளியே வந்தோம்னா என்னத்துக்கு ஆகுறது? கருகருன்னு கருத்த குட்டி ஆயிடும். அதனால சொல்லுவான் விண்டருக்காக காத்திருப்போம்னு உட்காந்துருக்கேன். Winter is coming. காத்துருங்க காத்துட்டே இருங்க. நான் ஊர்ல இருக்கும் போதே சொன்னா இந்த மாதிரி நான் வந்து மீன் தொட்டி வாங்கணும், அதுக்கான டேபிள்லாம் வாங்கணும். சரி அப்போ நான் ஊர்ல இருக்கவே வாங்கி வெச்சிருக்கணுமா இல்லையா நினைப்பாங்க. இன்னுமாடா உங்க டேபிள் பிரச்சனை முடியல. ரொம்ப பெரிய கதை சாமி. டேபிள் வாங்கிட்டு அது மீனுக்காக தான் வாங்குச்சேன். ஆனா அந்த மீன் இல்லை, என்னென்னமோ நம்ம காய்கறி அப்புறம் அவங்களோட பேகு அது மாதிரிலாம் வச்சுட்டு இருப்பான். சரி இன்னைக்காவது போகலாம் அப்படின்னா கிளம்புனது 2049. எப்பவுமே இந்த மத்தியானம் சாப்பிட்ற நேரமா கிளம்பி போயிடணும். அப்படின்னா நம்ம வந்து வேகமா வாங்கிட்டு அப்பதான் என்னென்ன பசிக்கும். நான் ஏதாவது கேட்பேன். ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேன். ஓட்டுறதுக்கு ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேன். என்ன பிளான்னா இந்த பசிக்கிற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வேகமா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சில புருஷர்கள் வாங்கி தந்துதான் அவனு வேற வழி இல்லை. ஆனா நான் இப்படியே அவளை ஏமாத்தி கூட்டு வந்துடுவேன். இங்க அது நல்லா இருக்காதுடி, இங்க அது சாப்பிட்டா சளி பிடிக்கும், காய்ச்சல் அடிக்கும், வயிறு வலிக்கும்னு ஏதாவது ஏமாத்தி கூட்டு வந்துடுவேன். பல பேர் மாட்டிக்குவீங்க, எனக்கு தெரியுது உங்க மனக்குமுறல்கள். வேற வழி இல்லை. நானும் எல்லாமே சாப்பிட்ட மாதிரியே ஒரு மானிட பிறவியா வாழ்ந்துக்கணும். நான் வெறும் நீ என்ன மாடு பிறவியா வாழ்ந்துட்டு இருந்தியா? மானிட பிறவியா வளர்ந்த எனக்கு என்னது அந்த நாங்கள் இப்பொழுது மீன் வாங்க போகிறோம். ஒரு ரீல் எடுக்க முடியாது, ஒரு வீடியோ போட முடியாது. சொல்லி தந்ததை வேற மாதிரி பேசினாலும் மறந்துடுவா, சொல்லி தந்ததை அப்படியே பேசினாலும் மறந்துடுவா. இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். ரொம்ப கஷ்டம். நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ண வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். பாவம் அந்த எடிட்டருக்கு தான் தெரியும் இவளை வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு. அந்த ஒரு 10 வீடியோ இவ ஊர்ல இருக்கும் போது போட்டதுக்கு அவன் பாவம் கதருவான். ப்ரோ ஒரு காமெடி கூட வரமாட்டேங்குது. என்ன தரையில பேசலாம், தரையில வருது அப்படியே. நான் என்ன பண்ண முடியும்? நான் தனியா இருந்துட்டு எங்க அம்மாவும் பேச மாட்டாங்க. சரி நான் பேசியிருக்கணும் தான், இல்லன்னு சொன்னா பேச மாட்டாங்களா? பேசுவாங்க, காமெடியா கிளிப்பாங்க. கேமரா வந்ததுனால பேச மாட்டேங்கிறாங்க. ஓகே வெல்கம் டு வாடி இது ஒரு வழியா மீன் தொட்டி வாங்க போலாம். வாங்க. எங்க இருக்குது? போற போக்குல கண்டுபிடிப்போம். இப்படிலாம் அவங்களுக்கு நீங்க கார்ல உட்காந்துப்பீங்களா, எங்ககிட்டயே கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு நினைச்சா என்ன பண்றது? என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். கார்ல உட்கார்ந்த உனக்கு எங்க போறோம்னு தெரியாதா? இல்ல ஆக்சுவலா நாங்க முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ரூம்ல வந்து பாய்ஸ் கூட நாங்க ஒரு ஆம்பளை மீனுக்கு பொம்பளை மீன் தேட போயிருந்தோம். ஆனா மாத்தி போய் திரும்ப ஆம்பளை மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுங்க ஒரு மாதிரி மீனே எங்களை திரும்பி ஒரு மாதிரி முறைச்சிச்சு. ஏன்டா மானம் கட்டவங்களா, உங்களுக்கு தான் பொண்ணு தேட தரலன்னா எனக்கு ஒரு பொம்பளை மீன் வாங்கிட்டு வர தெரியலையடான்னு அது கேவலமா பார்த்துச்சு. அன்னைக்கு நாங்க போன அதே கடை தான். ஏன்னா நாங்க ஒரு ஃபிஷ் டேங்க் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டு தான் வந்திருந்தோம். அதனால அந்த கடைக்கு போறேன். சில பேருக்கு இன்னும் சீப்பரா, ஏன்னா இந்த கடை கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கடை லொக்கேட் ஆயிருக்க ஏரியா அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். வேற இடம் தெரியாத காரணத்தால் அங்க போறேன். ஆனா இங்க கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ண நிறைய இந்த பல்கா வாங்குறவங்க எல்லாம் போலாம். இங்க கூட லைவ் மார்க்கெட்ல இருக்கு. காசு அங்க போய் பார்த்துப்போம். ஏதாவது அண்ணாச்சிட்டு அக்கௌண்ட் வச்சுப்போம். இங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃபிஷ் எல்லாம் சீப்பா கிடைக்கும். எக்ஸாட்டிக் இதுல இங்கிலீஷ் வேற. இப்பதான் சாட்ஜிபிடி இந்த மாதிரி வளர்க்குற மீன்கள் வந்து சீப்பா கிடைக்கும். ஃபிஷ் டேங்க்கு, அந்த ஹீட்ரு, ஏர் பம்பு அதெல்லாம் சீப்பா கிடைக்கிற இடம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா லைட்டா கமெண்ட்ல போட்டு விடுங்க. நாங்க ஃபியூச்சர்ல குட்டி குட்டி மீன் இன்னும் வாங்க போறோம், இல்ல நாங்களே ஆம்பளை மீனுக்கு பொண்ணு தேட போறோம்னா அந்த இடத்துல போய் தேடிப்போம். இல்ல புதுசா எங்களுமே செட் பண்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நாங்க போறது பிசினஸ் பேல இருக்க ஒரு ஃபிஷ் கடைக்கு தான் போறோம்.
அங்கே போயிட்டு போகும்போது இருக்கிறதையும் போயிட்டு அங்கே கடைக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கங்கிறதையும் காட்டுறோம். ஆமா ஆல்ரெடி இப்போ சுட்ட தோசை தான், இப்போ திரும்பி சுட போகிறேன். அவ்வளோதான், இவ்வளோ வச்சுட்டு சுட போகிறேன். ஆமாம் ஆமா ஆமா வாங்க போறீங்களாம்மா? இல்லை ஆக்சுவலாக நாங்கள் வந்து மீன் தொட்டிக்குள்ளே போடுற குட்டி குட்டி கல், அப்புறமா இந்த பபுள்ஸ் விடுறது, அது பேர் என்னடி, ஏர் ஃபில்டர், அதுக்கப்புறமா லைட் இனிமேல் தான் வாங்கணும். லைட்டு வேணாம், நம்ம வீட்டு ரூம்லேயே லைட் இருக்குல்ல. ஷோ மீனுக்கு லைட் வேணும். எனக்குலாம் வேணாம். நாங்கள் வந்து போய் வாங்கலான்னு பார்த்தோம். இன்னும் ஒன்று தராங்க. நோ, ரெட் டூ க்ரீன் டூ. யா, ரெட் டூ க்ரீன் டூ. நம்ம பேசுன இங்கிலீஷ் அவர் புரியலக்கா. நாங்கள் வந்து கோல்ட் ஃபிஷ்ஷு இல்லைன்னா கோய் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் கோய் வேணாம், சின்ன மீன் கூட. ஆனால் அது கூட பெரிய மீன், அது வந்து பெரிய மீனாக இருக்கனால சின்ன மீன்லாம் வாங்கி விட முடியாது. இது போட்டால் சாப்பிட்ருன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த மீன் கூட எந்த மீன் விடணும் அப்படிங்கிறது யூடியூப்லேயே இருக்கும், அதை பார்த்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறதுனால சின்ன மீன் தான் வாங்க போகிறோம். ஆமாம், சரி வாங்குறது கொஞ்சம் குட்டியாக வாங்கலாம். ஆமாம், வாங்கிட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பெரிய சைஸ் மீன், இல்லைன்னா அதுவே இவங்க ஒன்று வேற கேட்டால் வம்சத்தை வளர்த்துக்குமான்னு. மீனுக்கு மாமா வேலை பார்க்குறதுக்கு வாங்கி தொட்டிக்குள்ளே விட்றேன் நான். இல்லை, அது நல்லா நிறைய இருந்துச்சு, மாதிரி குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல, அதனால பார்த்தேன். ஹை பாய் குட்டா. அதுக்குள்ளே எப்படி இது எப்படி பாயா கேர்ளான்னு எப்படி கண்டுபிடிப்பா? எப்படா கண்டுபிடிச்ச? அங்க பாருங்க, உன்னை பார்த்தோன்னே வருதுல அது கேர்ளு. ஏய், அதை பார்த்தோன்னே நான் போனாதாண்டி அது கேர்ளு. தப்பா பேசுகிறேன். தொடலாமா? அடிச்சு வச்சுச்சுன்னா நாங்களே இவனுக்கு எதுக்கு தான் பொறுப்பாவான், ஒன்றுத்துக்கும் பொறுப்பாக மாட்டான். சொல்லிட்டாளே அவ காதல சொல்லும் போதே சுகம் தாளல. சூப்பரா இருக்குல்ல. மோலி வாங்குவோமா? மோலி யாரு? ஏய், அந்த மீன் பேர் தாண்டி மோலி. ஓ மை காட், யாரு இந்த இவங்கள சொல்றியா? ஆமா, பிளாக் மோலி, ஒயிட் மோலி. இதோட கலர் கூட இருக்கிறவங்கள கூப்பிட்டுக்கோ, அப்பதான் என்னத்த இருக்கிறவங்க இருக்கான் அப்படின்னு இருக்கும் நம்ம வீட்டில். ஒயிட்ல 2, எல்லோல 2, எல்லாத்துலயும் 2 வாங்கினா சொத்தை எழுதி வைக்காது தான். அவரு இதுக்கே 20 ரூபா சொல்றாரு. இதுதான் குட்டி டிராகன் ஃபிஷ்ஷும். ஓ, டிராகனா வளர்ந்துருமா? என்ன சொன்னாலும் நம்புவியாடி நீ. அவரு அண்ணாச்சி சொன்னாரு ஆக்டோ. ஐயோ, அவர் போயிட்டாரு. ஆக்டோ ஃபிஷ், இது பேர் தான் ஆக்டோ ஃபிஷ். மல்லாக்கு படுத்த மேனிக்கு செத்துருக்காங்க பாவம். செத்து போயிட்டாங்க? இல்ல உயிரோட தான் இருக்கு. ஹலோ, 2 வாங்கி போய் குழம்பு வச்சுட்டீங்களா? வந்து இருட்டு அறையில் என்னென்னமோ வச்சுருக்காங்க, லைட்டாக பார்ப்போம் நம்ம. மீன் தானே சொன்னேன். இது மீன் கிடையாது, பாம்பு. ஸோ இது வந்து பச்சோந்தி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, மெதுவாக நடக்குது. அங்கே இருக்கு. இல்லை நீங்கள் இதெல்லாம் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பச்சோந்தி வளர்த்து சாப்பிடுவாங்க. அது இந்த மாதிரிலாம் இருக்குது. தவளை, பாம்பு, முதலை குட்டிலாம் இருக்குது. ஒரு முதலை கறி வைப்போம் மதியத்துக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு. இங்கே பாம்பு கட்டுறேன் உனக்கு. இங்கே பேர் முதல்ல மண்டை ஓடலாம் வச்சுருக்காங்க. இதை பார்த்தா உங்கள் தாத்தா வரி இருக்கு. சவுண்டு பார்த்தே இல்லையா? குக்கு யார் மாதிரி இல்லை. நீ அடுத்து என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. தான் சொல்ற போறேன். முயல்லாம் எடுத்தியா? முயல், நாய்க்குட்டி. எது கூட்டு வந்தேன்? வாய் பக்கத்தானே கூட்டு வந்தேன். எடுக்காத, ஒன்றுத்தையும் எடுக்காத. இதெல்லாம் வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. முயல்டா, போய் பேசுக்கு. இது பேர் ஆமை தானே? அவங்க இப்போதான் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க சுட சுட. ஆமை, பெரிய குருவி, குட்டி குருவி. இங்கே பேர் பெரிய 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 ஆமை இருக்கு. பெரிய முயல் இருக்கு, ஆமை இல்லை. பயந்து என்னையும் ஏண்டி பயமுறுத்துற? முயல் தாண்டி அது. அதெல்லாம் சூப்பராக இருக்கு. அளவான தீயின் மீது மெதுவாக வறுத்தெடுத்து தின்றார். ஆஹா, சொர்க்கம். இதுதான் ஹாம்ஸ்டர்ஸ். அப்படின்னா அந்த குட்டி எலி அங்கே இருக்கு. அங்கே இருக்கு. இதுதான் ஹாம்ஸ்டர்ஸ்.
ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. வாங்க வாங்க. எல்லாரும் ஏன்டா என்னையவே பாக்குறீங்க? இதுல மீன் இது வந்து இந்த கடல் பாசி மாதிரி. இது மீன் கிடையாது, இதெல்லாம் சால்ட் வாட்டர். இதெல்லாம் சால்ட் சாப்பாடுலாம் வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் போடுவோம். இல்ல 3 வாட்டி போடணும். 3 வேளை பந்தி சோறு திங்கிறதுக்கு அது என்ன மனுஷங்களாடி? மீனே உளுண்டு தாண்டி இருக்கு. இல்ல நமக்கு அது பழக்கப்படுத்துறா, காலையில நைட்டு. நம்மள மாதிரியே குண்டு மீன் ஆக்கலான்னு பாக்குறேன். அதையும் சத்தா இருக்க வேண்டாமா? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? என்னப்பா தம்பி, வாங்கிட்டோ எங்க வீட்டுக்கு புது விருந்தாளி வர போறாங்க. 6 பேர் வராங்க. இந்த மாதிரி பேசி சுத்திட்டு இருந்தீங்கன்னா பைத்தியக்காரி தீவுன்னு டேக் அடிச்சிருவாங்க. எங்க வீட்டுக்கு 6 பேர் விருந்தாளி வராங்க. அழகா கியூட்டா குட்டி குட்டி மீன். பெருசானோடனே அந்த 6 பேரையும் விருந்தாக்கிடுவேன். தெரியுங்களா? நீ விருந்தாக்குறேன்னு அடிப்பாங்கடா. அதான் அதுக்கேற்ற மாதிரி அவரும் பொம்பளை மீனும் ஆம்பளை மீனும் கொடுத்துருக்காங்க வம்சத்தை. அங்க ஒரு மாமா முட்டை மட்டும் போடலன்னு மீன் அவர்கிட்ட போய் கேட்பேன் நான், நீங்க தானங்க ஆம்பளை மீன் பொம்பளை மீன் கொடுத்தீங்க, எங்கங்க முட்டை போட காணோம்? என்ன தெரியும், நானா வேலைக்கா புடிச்சேன். தனித்தனியா ஆம்பளை வாங்கிட்டு அதுங்க என்ன பண்ணும்? ஒன்னுத்துக்கு அது பொம்பளை ஒண்ணு இருந்தா கூட கோச்சால அடிக்கலாம். ஐயோ சார், நான் மீனுங்களை சொன்னேன். 3 பேர் வாங்கியிருக்கோம். குட்டி குட்டி மோலி ஃபிஷ்ஷும் அப்புறமா அந்த சிவப்பு பச்சை அந்த மீன் பேர் தெரியல, அதை நான் ரிசர்ச் பண்ணி அப்புறமா டிஸ்கிரிப்ஷன்ல வீட்டில் போய் அதை அழகா பண்ணி வச்சுட்டோம்னா உங்களுக்கு நாங்கள் வீடியோ அனுப்புறோம். அவங்க வந்து டேங்க்கு எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 250 ஆயிடுச்சு. ஆமா 250 dirhams ஆயிடுச்சு. 5000 ரூபாயில நீங்க என்ன ஆணியா புடுங்க போறீங்கன்னு கேட்கலாம். பட் ரொம்ப நாள் இந்தியாலயே நம்ம வாங்கினாலும் வந்து 5000 ரூபாய் ஆகும். 5000 ரூபாய்லாம் ஆகாது, 2000 ரூபாய் தான் ஆகும். 2000 ஆகுமான்னு தெரியல, எனக்கு தெரியல. ஒரு டேங்க்கு 6 ஃபிஷ்ஷு, ஒரு ஃபில்ட்ரு, அதுக்கு கீழே போடுற அந்த குட்டி குட்டி சாண்டு, அதுக்கப்புறம் அந்த மீன் பிடிக்கிற ஒரு வலை, அப்புறமா மீனுக்கு ஃபுட்டு ஒன்று, கெமிக்கல் ஒன்று, இவ்வளோதான் வாங்கணும்னு நினைக்கிறேன். லைட்லாம் வாங்கல. அது எப்படி முழிச்சிருக்கும் நைட் ஃபுல்லா? தூங்கிடுமா என்ன? தூங்குறதுக்கு தான் லைட் வாங்கல. லைட் போட்டால் எப்படி தூங்கும்? ஏதாவது நான் கெமிக்கல் அது உள்ள போயிடுச்சுன்னா அதுக்கு தெரியாம இருக்காதா? தெரியும்ல. இவ்வளோலாம் யோசிக்க வேணாம், அது மீனே இவ்வளோ யோசிக்காது, பாவம், விட்டுரு. அதை போட்டு இவ்வளோ பிரச்சனை. நமக்கு ஒரு வீட்டில் நம்ம புதுசா ஏங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நீங்கள் மூணு உடனே பஞ்சாயத்துக்கு போயிடுவா. ஏங்க நம்ம வீட்டில் புதுசாக போனால் லைட்டு போடுவோம்ல. ஐயோ அப்படி இல்ல, இப்போ புதுசா ஒரு ஆள் வரும்போது நமக்கு அதுவும் நமக்கு பிடிச்சவங்க வராங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும்ல. அந்த மாதிரி அது வந்து அது வந்து அழகா கடல்ல சுத்திட்டு இருக்கு. அதை புடிச்சு அவங்க பெரிய தொட்டியில வச்சிருந்தாங்க. அதுக்கு காசு பார்த்துட்டு இப்ப நம்ம போய் அதை குட்டி தொட்டியில ஆக மொத்தம் சுத்தி அதை அடைச்சுக்கிட்டு தான் இருக்கும். எவன் எழுதி கொடுத்தானோ அது இப்படி பேசிட்டு போறான். இயற்கைக்கு புறம்பான வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க திவு நீங்க. அப்படிலாம் இல்லைங்க. சொல்லுங்க, சூரியாம சொல்லுங்க. எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் புதுசா இப்போ அது மீன் அந்த மாதிரி மனுஷங்க இல்லைனாலும் ஏதோ மேட் வருது இல்ல புதுசா ஏதாவது வாங்குறோம், புதுசா ஒரு ப்ராடக்டா அது குக்கரை வாங்கலாம் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்டா இருக்கு. ஆமா, அது எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கெல்லாம் கிடையாது. அவனுக்கு பொருள் மேல விட பொண்ணு மேலதான் பேசுற. புருஷனை பத்தி பொறுக்கித்தனமா பேசிட்டு இருக்க நீ வந்ததுல இருந்தே. சரி, தப்பா என்னை போர்ட்ரேட் பண்ணிருக்கா? அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ஒரு நல்ல பிள்ளை. நீ நல்ல பிள்ளை, எப்படிப்பட்ட நல்ல பிள்ளை கிட்ட கேட்டா தெரியும். நாங்க எங்க கேங்கு நல்லவங்கடி. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். ரொம்ப நல்லவங்க தான். ஆமா, ஏன்னா எங்களை பத்தி எங்கள்கிட்ட கேளுங்க, என்ன என்கிட்ட கார்த்தி பத்தி கேளுங்க, கார்த்திட்டு போய் என்னை பத்தி கேளுங்க. அப்ப நாங்க வந்து நல்லது மட்டும் தான் சொல்லுவோம். அண்ணாதான், பட் ஆனாலும் கூட்டுக்கல்மா நீங்க. ப்ரோ ஒன்னேதான் ப்ரோ சொல்றாங்க. இல்ல அவரை பார்க்கல மாட்டாரு. ஆமா, பார்க்க மாட்டாரு. அந்த ஒரு தைரியத்தை எங்க போறோம்? இப்ப வீட்ல போயிட்டு எல்லாம் வச்சுட்டு உங்ககிட்ட அந்த டெக்கரேஷன் செட்டப் வீடியோ அடுத்தது வருமா? இதுவே பெருசா, அதனால செட்டப் வீடியோ 2வது வருமா? அப்படியா? ஏண்டி இவ்வளவு பெருசு போட்டீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 3 பார்ட் 4லாம் கிடையாது. பார்ட் 1 பார்ட் 2 தான். வீட்டுக்கு போயிட்டு அது ஏதோ அவங்க வந்து சொன்னாங்க அந்த செட்டப்புக்கு கொஞ்சம் இதாகும், அந்த மீன் எல்லாம் கொஞ்சம் தனியா அந்த ஒரு டெம்பரேச்சர்லயே வச்சிருக்க. வெயிலுக்கு அது எப்படி எடுத்துட்டு அது எப்படி இருக்கும்? நீயே உயிர் வாழ்ற, மீன் வாழாத. டைமிங்ல பேசி என்ன அசிங்கப்படுத்துற? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வாழ்ந்துக்கும். எனக்கு வாய் இருக்கு, பொழைக்க தெரியும். அதுக்கு இல்ல வாயில எனக்கு பொழைக்க தெரியாது, அது எப்படி பொழைக்க தெரியும்? அதெல்லாம் பொழைச்சிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ நாங்கள் வந்து இதை போய் வீட்டில் வச்சு செட் பண்ணுறத ஒரு வீடியோவாக போடுறோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான் அப்டேட். நாங்கள் வந்து ஒரு வழியாக மீன் டேபிளும் வாங்கியாச்சு, மீன் தொட்டி வாங்கியாச்சு, அதுக்கு தேவையான அலங்கார பொருட்களும் வாங்கியாச்சு, கடைசியில் மீனும் வாங்கியாச்சு. உங்க வீட்டுல வளர்த்துறதுலதான் என்னோட ப்ராசஸே ஃபுல்லா இருக்கு. அதெல்லாம் வளராதுடி, அது சைஸே அவ்வளவுதான்டி. வளர்த்துறோம்னா அது இன்னும் உயிர் காலமா இருக்கணும். உயிர்கா ஏதோ பேச உயிரோட இருக்கணும், நல்லா இருக்கணும், அதுவும் நல்லா இருக்கணும். அது சரி, அது நல்லா இருக்கணும், உயிர் காலமா இருக்கணும், நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்கணும். அவள் தாங்க. அதோட இத்துடன் இந்த எபிசோடு முடித்துக் கொள்கிறோம். அதுவரை உங்களில் நான் டிடி அட்ராசிட்டிஸ். பாய். பெரிய கோபிநாத் அசிங்கப்படுத்துற இன்சல்ட் பண்ற